Sevakar IAS session December 26. December 26, 2004 இந்தியாவில் சுனாமி பெரிய லெவலில் அட்டாக் ஆச்சு. ஸோ இதனால் டிசாஸ்டர் கவர்னன்ஸில் இருக்கக்கூடிய பெரிய வேக்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணப்பட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக பார்லிமெண்ட்டில் டேபிளில் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய லெக்னஸ் என்னென்ன, இது போக நாகப்பட்டினத்தில் இந்த டிசாஸ்டர் சுனாமி எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிற கேஸ் ஸ்டடி as well as அதர் major problems in overall disaster management. இது போக funding pattern as well as the bodies which are controlling this, இது எல்லாமே இன்னைக்கு டீட்டெயில்டாக இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட். தென் ஃபர்தர் the cash benefit transfer to women, இது வந்து எலெக்ஷன் கேம்பெயினில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ். ஸோ தட் இதுக்கும் டெவலப்மெண்ட் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் என்ன லிங்க் இருக்குங்கிற அதை பேசியிருப்பார். தென் இந்தியா குவைத் ரிலேஷன்ஷிப் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி போயிட்டு வந்தது. அண்ட் ஆல்சோ H1B விசா. ஸோ இதில் மிஸ்டர் ஸ்ரீராம் கிருஷ்ணா அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார் முக்கியமான பொறுப்பில் ட்ரம்ப்பு. ஸோ அதை பற்றின ஒரு ஓவரால் ஆர்டிக்கல். ஃபைன், இன்றைக்கி நம்ம மேஜர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் கெட்டிங் இன் டு த டீட்டெயில்ட் ஆஃப் தி ஆர்டிக்கல், இந்தியாவுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த ஆர்கிடெக்சர், டிசாஸ்டர் கவர்னன்ஸ் ஆர்கிடெக்சர் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வீல் பி ஹேவிங் அ ஸ்ட்ரக்சர் வைஸ் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ யூனியன் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் ஃபுல் இன்சார்ஜ். ஸோ அவங்களுக்கு கீழே NDMA நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு செப்பரேட் பாடி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே NEC அப்படிங்கிற இன்னொரு பாடி, நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அண்ட் தென் செக்ரட்டரியேட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். இந்த மூணும் வந்து இந்த NDMA கீழே வந்து ஃபங்க்ஷன் ஆவாங்க. தென் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அது கீழே ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி தனியாக இருப்பாங்க. தென் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வரும்போது டிஸ்ட்ரிக்ட் DMAன்னு தனியாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரிக்ட் கீழே முனிசிபல் லெவல் அண்ட் பஞ்சாயத்து லெவல் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணலாம். திஸ் இஸ் த ஓவரால் ஆர்கிடெக்சர். ஸோ நவ் வி வில் கெட் இன் டு த ஃபினான்ஷியல் பேட்டர்ன். எப்படி வந்து இந்த ஃபினான்ஸ் டிசாஸ்டருக்கு வந்து ஃபண்டு கொடுக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓவரால் ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் NDRF அண்ட் STRF, அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது தான். இந்த ஃபண்ட்ஸ் வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 இதுதான் பேரண்ட் ஆக்ட். இதுதான் அல்டிமேட். சுனாமி வந்ததுக்கப்புறம் நம்ம பெரிய லூப் ஹோல் வந்து நம்மளுடைய இந்த டிசாஸ்டர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ஆக்ட் தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005. ஸோ இதன் மூலியமாக தான் இந்த NDRF அப்படிங்கிற ஒரு ஃபண்டு வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ STRF. இந்த ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த டோட்டல் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் அதில் ஸ்டேட் வந்து நோட்டிஃபைடு டிசாஸ்டர்ஸ்க்கு நோட்டிஃபைடு கலாமிட்டிஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு 10% வந்து STRFலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போக நோட்டிஃபைடு டிசாஸ்டர் பொறுத்த வரைக்கும் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ்க்காக 10% யூஸ் பண்ணிக்கலாம். நான் நோட்டிஃபைடு இதில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அந்த டிசாஸ்டர் நோட்டிஃபை பண்ணல அப்படின்னா இந்த ஓவரால் STFலேருந்து 10% தான் வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் அப்போது நோட்டிஃபைடு கலாமிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கலாமிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோன், ட்ராட், எர்த்குவேக், ஹெயில் ஸ்டார்ம், அவலான்ச்சஸ், தென் ஈவன் பெஸ்ட் அட்டாக், ஃபயர், ஃப்ளட், சுனாமி, லேண்ட்ஸ்லைடு, க்ளவுட் பர்ஸ்ட் அண்ட் ஃப்ராஸ்ட் அண்ட் கோல்டு வேவ்ஸ். இது எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய மேஜர் கேட்டகரிஸ். இதில் எல்லா கேட்டகரிலையுமே பார்த்திங்கன்னா நோடல் ஏஜென்சி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான். வேறஸ் ட்ராட் மட்டும் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் த நோடல் ஏஜென்சி. வெதர் இந்த கலாமிட்டி நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கன்க்ளூட் பண்ணுவாங்க. வெதர் இட்ஸ் அ கலாமிட்டியா, நேச்சுரல் கலாமிட்டியா இல்லையா அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணுறது. இந்த நேச்சுரல் கலாமிட்டி அல்லாது வரக்கூடிய நான் நோட்டிஃபைட் கலாமிட்டிஸை தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப் டு 10% ஆஃப் த STRF வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது இந்த STRF அண்ட் NDRF, இப்போ இந்த NDRF உடைய ஃபண்டு இந்த நேஷ்னல் கலாமிட்டிஸ்க்கு STRFக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ STRFலேயும் ஒரு அமௌண்ட் வந்து ஃபில்அப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்பார்ட் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா ஓவரால் இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அந்த அமௌண்ட்டை எடுத்து போடுறத எதில் வைப்பாங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா கீழே ரிசர்வ்டு ஃபண்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வந்து அதை வந்து சேர்த்து வைப்பாங்க. இப்போது இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக தெரியும். கன்சாலிடேஷன் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு 3 கேட்டகரி ஆஃப் ஃபண்டு வந்து கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க.
whereas consolidation அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டோடைய எக்ஸ்செக்கருக்குள்ளே நீங்கள் அமௌண்ட் போட்டு எடுக்கிறது. இது எல்லாமே கவர்மெண்ட்டோடைய வரவு செலவு, ரெவென்யூ, ரிசீட்டு, எவ்ரி திங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் மூவ் அவுட் ஆகும். வேறஸ் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் கையில் அத்தாரிட்டி இருக்கும். அவருக்கு கீழே வந்து ஒரு 30,000 crore எப்போதுமே வந்து ஒரு ரிசர்வாக கொடுத்து வச்சுருப்பாங்க. எமர்ஜென்சி பார்லிமெண்ட் இல்லாத டைமில் வந்து செலவு பண்ணுறதுக்காக. தென் அப்பார்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது நேஷனல் சேவிங் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஸோ டீட்டெயிலாக அதில் போகணும்னா லெட் கெட் பேக் டு திஸ். ஸோ இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கீழே தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. இது போக 15th ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லி. பிகாஸ் இது வந்து ரெஸ்பான்ஸ் ஃபண்டு தான், பட் தேர் இஸ் ஆல்சோ a நீட் ஆஃப் அ மிட்டிகேஷன் ஃபண்டு. இதை க்ரியேட் பண்ண ரொம்ப நாளாக இந்த ரெக்கமெண்டேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபண்டு வந்து நீட் இருக்குது. ஏன் இந்த மிட்டிகேஷன் செப்பரேட்டாக ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னா, இப்போது நார்மலாக இந்த NDRF SDRFல இருக்கக்கூடிய ஃபண்டை எதுக்காக யூஸ் பண்ண அக்செப்டன்ஸ் உண்டுன்னா ஒன்லி ஃபார் ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கெலாம் வந்து இப்போ ஹவுசஸ்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஃபண்ட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. செப்பரேட் ஸ்கீம்ஸ் அது கீழே தான் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மிட்டிகேஷன் அப்படிங்கும்போது ப்ரிப்பேர்னஸ்க்காக இனிமேல் வந்து எதுவும் பெருசாக வரக்கூடாது, அந்த ரிஸ்க்கு மிட்டிகேஷன் அதை வந்து குறைக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபண்டு வேணும் அப்படின்னு சொல்லி 15th ஃபினான்ஸ் கமிஷன் அதில் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃபைன். இது போக இல்லை அதர் நோட்டபிள் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இந்த SDRFக்கு சென்டர் கொடுக்கக்கூடிய ஃபண்டு NDRFலேருந்து கொடுக்காங்க இல்லையா. ஸோ இது எப்படி இருக்குன்னா 90% சென்டர் கொடுப்பாங்க, 10% வந்து ஸ்டேட் வச்சுருப்பாங்க. பட் இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தோன்னா 75:10 மாற்றிட்டாங்க. ஒன்லி ஃபார் ரொம்ப அந்த ஹில்லி ரீஜன் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸுக்கு மட்டும்தான் 90% வந்து சென்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அப்பார்ட் இப்போ இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 rupees ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 5 ஸ்டேட் இருக்காங்கன்னா இந்த 5 ஸ்டேட்டுக்கு எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. இஃப் யூ லுக் ஓவர் இவங்களுடைய பாஸ்ட், அதாவது பர்டிகுலர் ஸ்டேட்டோடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் டு இந்த டிசாஸ்டர், வேறஸ் தென் அவங்களுடைய ஏரியா, பாப்புலேஷன், அப்பார்ட் ஃப்ரம் தட் டிசாஸ்டர் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இதன் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த 10 ரூபாய் எவ்வளோ பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி அவங்கவுங்க SDRFக்கு வந்து அந்த ஃபண்டு வந்து கொடுக்கப்படும். ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த NDRF SDRF இதையும் தாண்டி அதை ஸ்டேட்டுக்கு, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இமீடியட் ரெஸ்பான்ஸாக 10% ஆஃப் த ஃபண்டு தான் வந்து SDRFலேருந்து எடுக்க முடியும். லேட்டர் வந்து சென்டருடைய பெர்மிஷனை கேட்டு, அதை மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் நோடல் ஏஜென்சி, அவங்களுடைய பெர்மிஷனை கேட்டு தான் நீங்கள் ஃபர்தர் ஃபண்டை வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். வேறஸ் நான் நோட்டிஃபைடு கேட்டகரிக்கு யூ கேன் 10% அதிகபட்சம் எடுத்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இப்போ இது போக இவங்களுக்கு ஃபண்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா அந்த இலாக்காவை ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நடக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஹோம் அஃபேர்ஸ் உள்ளே வருவாங்க, அண்ட் யூ கேன் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஆல் த குரூப்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் எது லிங்காக இருக்கோ எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டில் தே வில் டிசைட் அப்பான் சம்திங். ஸோ இப்போ இந்த இடத்துல தே ஹேவ் கிவன் 3 ரெக்கமெண்டேஷன்ஸ். ஒன்று ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் செஸ் வந்து போட்டுக்க அலோவ் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா ஃப்ளட்டு வந்து போது கேரளா வந்து சென்டருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்க, அவங்க GSTயில் வந்து கலாமிட்டி டேக்ஸ் அப்படின்ட்டு ஒன்று போட்டுக்கிறாங்க. அதாவது செஸ் வந்து செஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் ஆன் டேக்ஸ், வரி மேலே இன்னொரு வரி விதிக்கிறது. நார்மலாக இன் ஜென்ரல் இப்போது செஸ் அண்ட் சர்சார்ஜஸ், செஸ் வந்து பர்டிகுலர் பர்பஸ்க்காக போடுறது. இப்போ ஃப்ளட் ரிலீஃப்னா ஃப்ளட் ரிலீஃப்க்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட் யூஸ் பண்ண முடியும். சர்சார்ஜ் அப்படிங்கிறது ஜென்ரலாக போட்டு எது மேலே வேணாலும் நீங்கள் எதுக்கு என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் சர்சார்ஜ். ரெண்டுமே யாருக்கு போகும் அப்படின்னா ஒன்லி சென்டர் அதோடைய எக்ஸ்செக்கர்லாம் போகும். அது ஃபினான்ஸ் கமிஷனுடைய டேக்ஸ் டெவால்யூஷனுக்குள்ளே வராது. அதையும் ஹேவ் டு நோட்டீஸ். ஸோ இப்போது இந்த செஸ் போடுற உரிமை ஆஃப்டர் GST வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டேட்ஸுக்கு இல்லை. ஸோ ஸ்டேட்ஸ் வந்து செஸ் போடணும் அப்படின்னா சென்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் போட முடியும். இப்போ கேரளா ஃப்ளட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கலாமிட்டி டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செஸ் ஃப்ளட் ரிலீஃப்காக செஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கேரளா ரெக்வஸ்ட் பண்ணி பெர்மிஷன் வாங்கி அந்த செஸ் வந்து போட்டாங்க. ஸோ தட் இஸ் அ ஒன் வே. ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் அந்த ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் செஸ் போட்டுக்கலாம். ரெண்டாவது
சப்ளிமெண்ட்ரி ஃபண்ட் இப்போது என்டிஆர்எஃப் ஒன்று தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி வேறு ஃபண்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த என்டிஎம்எஃப் மிட்டிகேஷன் ஃபண்டு அந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு ஃபண்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபண்டு செட்டை க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு சோர்ஸ் ஆஃப் மணி எங்கேருந்து போகும்? அகெயின் சென்டர் ஒரு செஸ் போடுவாங்க அதர் டாக்ஸஸில். நார்மலி செஸ் வந்து இப்போது லக்ஸூரியஸ் குட்ஸ் இப்போ 28% ஜிஎஸ்டி போடக்கூடிய இப்போ டொபாக்கோ எடுத்துக்கோங்க, இல்லை இன்டாக்சிகண்ட்டு, இந்த மாதிரியான லக்ஸூரியஸ் அண்டு ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மேலே தான் இந்த செஸ் அப்படிங்கிறது விதிக்கப்படும். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் என்டிஆர்எஃபோடைய ஃபண்டிங்கையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதன் மூலியமாக ஸ்டேட்டுக்கான ஃபண்டை வந்து நீங்கள் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் உண்டு. அப்பார்ட் வேறு என்னென்ன ஃபண்டு வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரைம் மினிஸ்டருடைய அவருடைய கண்ட்ரோலில் ஒரு 2 ஃபண்டு இருக்குது. தட் இஸ் ப்ரைம் மினிஸ்டர் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட். ஓகே, இது வந்து பிகினிங் இந்த பார்ட்டிஷன் அப்போ பீப்புள் மைக்ரேட் ஆனாங்க, அவங்களுக்கான ரிலீஃப் மெஷர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஃபண்ட் இது. இதில் 1984 வரைக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் அட்மினிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் 1984 ப்ரைம் மினிஸ்டர் அலோன் டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் ஃபண்ட். இப்போ வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த நேச்சுரல் கலாமிட்டியில் விக்டிமாக இருப்பாங்க இல்லையா, பாதிக்கப்பட்டோர், அவங்களுக்கான நிவாரண நிதி வந்து இந்த ஃபண்ட்லேருந்து வழங்கப்படுது. தென் பிஎம் கேர் ஃபண்ட் அப்படின்ட்டு இது கொரோனா டைமில் பயங்கரமாக டாக்கபிள் திங்காக இருந்துச்சு. ஒய்? பிகாஸ் இந்த பிஎம் கேர் வந்து ஆர்டிஐயில் வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் இப்போ ஆர்டிஐயில்? இது சுப்ரீம் கோர்ட்டு அக்னாலேஜ் பண்ணிடுவாங்க. ஏன் ஆர்டிஐயில் வராது அப்படின்னா, இப்போ மேலே பார்த்தா நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது பட்ஜெட் மூலியமாக வந்து உங்களுக்கு ஃபண்ட் வந்து கொடுக்கப்படும். பட் இதில் வந்து வாலண்டியர் கான்ட்ரிபியூஷன், யார் அவங்களாம் வந்து தனிச்சு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அவங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன், இப்போது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இதுலேயும் வந்து இதை அவங்க கணக்கு காமிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ரொவிஷன். ஸோ இட்ஸ் டேக்லி நாட் டேக்கிங் அவுட் ஃப்ரம் பட்ஜெட் அப்படிங்கிறதுனால இதை ஆர்டிஐ கீழே கொண்டு வரல. பட் இதுவுமே வந்து ப்ரைம் மினிஸ்டர் கீழே தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபண்டிங் மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் these are the very basic things. Additional information if you come across, you can just add on with your whole notes. Okay, get into the important bodies. ஸோ இந்தியாவுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆர்கிடெக்சர், கவர்னன்ஸ் ஆர்கிடெக்சர்லாம் பார்த்துட்ருக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு ஃபண்டிங் மெக்கானிசம் பார்த்தோம். தென் now இப்போது இம்பார்ட்டண்ட்டான பாடிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான அப்பேக்ஸ் பாடினே சொல்லலாம். ஓவரால் இந்த டிசாஸ்டர் ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து இவங்க தான் முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. இது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 கீழே க்ரியேட் பண்ணப்பட்டது. இதுக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் தான் இருக்குது தலைமை. தென் வைஸ் சேர்மன் அப்படின்னு சொல்லும்போது கேபினட் மினிஸ்டர் ரேங்கிங்கில் இருக்க ஒருத்தங்களை வந்து வைஸ் சேர்மனாக போடுவாங்க. அண்ட் இது போக ஒரு 8 மெம்பர்ஸ் அந்த ஃபீல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு அந்த மாதிரி வந்து ஒரு 8 மெம்பர்ஸ் வந்து உள்ளே இருப்பாங்க. இதோடைய செக்ரட்டேரியட் அப்படிங்கிறதுடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோடைய செக்ரட்டரி தான் இதோடைய ஹெட்டாக இருப்பாங்க. அண்டு இந்த ஓவரால் இந்த என்டிஎம்ஏ பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால் அதோடைய செக்ரட்டரி தான் இதுலேயும் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கீழே இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆப்ரேஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதோடைய நோடல் ஏஜென்சிஸ்ன்னு பார்த்தோம்னா, ஓவரால் நேச்சுரல் டிசாஸ்டர் அதர் தென் ட்ராட் எல்லாமே பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அக்செப்டன்ஸ் கொடுப்பாங்க. ட்ராட்டுக்கு மட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து அக்செப்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இவங்களோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அதாவது இந்த ஆக்ட் இந்த ஓவரால் என்டிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு டிசாஸ்டர் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான். ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே கோஆர்டினேட் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குறது, இதெல்லாமே இவங்களுடைய மேஜர் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மேற்பார்வையிடுறது, அதுக்கான அதர் தேன் ப்ரிப்பேர்னஸ் ரெஸ்பான்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து மேற்பார்வையிடுறது இவங்களுடைய மேஜர் ஆக்டிவிட்டியாக இருக்கும். இது போக மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரிலீஃப் அதுக்கான ஒரு கைட்லைன்ஸை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ இது எல்லாமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது வரக்கூடிய இந்த பில்லில் வந்து லேக் ஆகிருக்கு அப்படின்னு ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. வில் சி ஆல் தோஸ் செப்பரேட்லி. ஓகே,
இது போக நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அப்படின்னு ஒரு பாடி உண்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சென்டர் NDMA கீழே நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, செக்ரட்டரியேட் அண்ட் NDRF அப்படின்ட்டு. ஸோ இந்த நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி பொறுத்த வரைக்கும் இவங்க NDMA உடைய ஆப்ரேஷனல் ஆர்ம் அல்லது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்ம்னு சொல்லலாம். ஸோ அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசியை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மேஜர் ஒரு ஊண்டுகோல் இந்த பாடி தான். இவங்க வந்து யூனியன் ஹோம் செக்ரட்டரி அவர் தான் வந்து இங்கே சேர்பர்சனாக வந்து இருப்பார். ஓவரால் இந்த இதை மானிட்டர் ஓவரால் மேனேஜ் பண்ணுறது யூனியன் ஹோம் செக்ரட்டரி தான். ஸோ இவங்க ஃபுல்லாகவே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்ம் அப்படின்னா தெரியும். ஓகே, தென் ஐ வில் go on to the நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபோர்ஸ், டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ்க்காகவே க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஃபோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த NDMA இவங்களுடைய மேற்பார்வையில் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆவாங்க. அண்ட் இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 12 பெட்டாலியன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸில் இருந்து இதில் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், CRPF, CISF, அப்பார்ட் ITBP, தென் சாஸ்திரா, சீமாபால், இந்த மாதிரியான கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ். பிகாஸ் நம்ம 2004 சுனாமி அப்போ என்ன ஃபேஸ் பண்ணோம், என்ன ஒரு பெரிய ஒரு சிக்கல் அப்படின்னா இந்த டிசாஸ்டர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு பாடி நம்மகிட்ட வந்து இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ NDMA கீழே வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தென் நேஷ்னல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, NCMC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து அந்த கோஆர்டினேஷனை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு அமாங் டிஃப்ரெண்ட் ஏஜென்சி, ஸ்டேட், சென்டர், இது போக ரிலீஃப் மெஷர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பாடி தான் இவங்கள யார் ஹெட் பண்ணுவாங்கன்னா கேபினட் செக்ரட்டரி தான் இந்த பாடியை ஹெட் பண்ணுவாங்க. இதோடைய மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய செக்ரட்டரி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ PM உடைய செக்ரட்டரி, தென் அதர் டிபார்ட்மெண்ட்ஸோடைய செக்ரட்டரி, ஈவன் IB உடைய டைரக்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ தே வில் டிஸ்கஸ் அண்ட் do all these activities. ஸோ இவங்களாம் மேஜர் பாடி. ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிஷனுங்கிறது ஸ்டேட் லெவலில், அங்கே வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஸோ சீஃப் மினிஸ்டர் அங்கே இருப்பாங்க. தென் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்திங்கன்னா கலெக்டர். இதுதான் வந்து ஓவரால் இந்தியாவுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆர்கிடெக்சர். ஓகே, ஃபைன். ஓகே, வில் கெட் இன் டு தி எடிட்டோரியல்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். Okay, first in the case studies work before I want to discuss this particular division management bill. So in the disaster management act 2005 amendment கொண்டு வராங்க. So that is amendment bill 2024 இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து டேபிள் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பேசிஸ், அந்த பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸாக இருக்கட்டும், இல்லை அக்கௌண்டபிலிட்டி ஆர் அதர் முக்கியமான எஃபிஷியன்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் பில்லில் வந்து அந்த அம்சங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. இட் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. நம்பர் 1, அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேர்ம்ஸ், மானிட்டர், கைட்லைன்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மேல் அந்த டாப் டு டவுன் அத்தாரிட்டேட்டிவான ஒரு ஃப்ளோ ஆஃப் கமாண்டுங்கிற மாதிரி இருக்குது. இட் இஸ் நாட் லைக் ஒரு கொலாபரேட்டிவாக ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டேர்ம்ஸில் லைக் சூப்பர்விஷன், டைரக்ஷன் அந்த மாதிரி இல்லை, அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு மீன் பண்ணியிருக்காங்க. தென் ஆல்சோ இந்த லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பெரிய லெவலில் எம்ஃபசைஸ் கொடுக்கப்படவில்லை, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து முக்கியத்துவப்படுத்தலை அப்படிங்கிறதையும் வந்து இல்லை மீன் பண்ணியிருக்காங்க. இந்த லோக்கல் கம்யூனிட்டிஸோடைய என்ஹான்ஸ்மெண்ட்டை பற்றி யோகோஹோமா ஸ்ட்ராட்டஜி, ஹயோகோ ஃப்ரேம்ஒர்க் ஃபார் ஆக்ஷன் அண்ட் சென்டை ஃப்ரேம்ஒர்க்கில் பெரிய லெவலில் வந்து பேச போட்டிருக்கு. ஸோ பிகாஸ் தீஸ் லோக்கல் கம்யூனிட்டிஸ்லாம் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டட் டு த டிசாஸ்டர். ஸோ அதை வந்து நீங்கள் பெரிய லெவலில் இதில் எம்ஃபசைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ we need to know about what are these things. Okay, Yokohama, Hyogo. Okay, so there was a list of conferences. இப்போ எப்படி நம்ம UNFCCC கான்ஃபரன்ஸ் மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்கு தனியாக கான்ஃபரன்ஸ் இருக்கும், அது மாதிரி டிசாஸ்டருக்கும் ஒரு செப்பரேட் லிஸ்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க யூஎனுடைய தலைமையில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் there is a வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் நேச்சுரல் டிசாஸ்டர் ரிடக்ஷன். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எவ்ரி 10 years ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் இப்போது ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எப்போ நினச்சின்னா 1994. அதுதான் இந்த யோகோஹாமா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறது.
இது அதாவது 3மே வந்து 3 முக்கியமான இதாக இப்போ தேர்ட் இதாக முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 3 கான்ஃபரன்ஸுமே ஜப்பான் தான் நடந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாமே ஜப்பான் தான். யோகோஹாமா ஜப்பான் தான். செகண்டு ஹயோகா அதுவும் ஜப்பான் தான். 2005 அந்த மீட்டிங் நடந்துச்சு. அண்டு செண்டாய் 2015 அதுவும் ஜப்பான் தான். ஸோ இந்த யோகோஹாமா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1994 கொண்டு வரப்பட்டது. இட் கிவ்ஸ் அ கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் ஃபார் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அதோடைய ப்ரிவென்ஷன், ப்ரிப்பேர்னஸ் அண்ட் மிட்டிகேஷன் இது ரிலேட்டடான ஒரு கம்ப்ளீட்டாக கைட்லைன்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. தென் அப்பார்ட் அதோடைய மேஜர் தீமே பார்த்திங்கன்னா ரெடியூஸ் டிசாஸ்டர் லாஸஸ் தான். லைஃப்ஸ் ஆகட்டும், எக்கனாமி, என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டல் டிஸ்ட்ரெஸ் இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய மேஜர் தீமாக வந்து அதில் இருந்திருக்கும். தென் 2005 ஹயாகோ ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஆக்ஷன். ஸோ as I already said, இதுவும் ஜப்பான் தான். இது வந்து ஒரு குளோபல் பிளான் கம்ப்ளீட்டாக சேம் திங் த ஃபோக்கஸ் த டிசாஸ்டர் லாஸஸை ரிடக்ஷன் பண்ணணும் 2005 2015 அண்ட் மேஜர் ப்ரையாரிட்டி ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் வந்து க்ரியேட் பண்ணணும். தென் ரிஸ்க்கு எங்கெங்கே இருக்குது, அதை ரிஸ்க் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த ஏரியாவில் வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்னு அதை மேப் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது. அண்டு ஒரு டிசாஸ்டரை பற்றின ஒரு முழு புரிந்துணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணுறது. அண்டு மோரோவர் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சிச்சுவேஷன் வரும்போது ரியாக்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு 2005 2015 எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பில்டப் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். தென் இதனை தொடர்ந்து வந்துடுறான் இந்த சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது 2015 இதோடைய டார்கெட் வந்து 2030. ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இது வந்து தேர்டு யூஎன் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் ரிடக்ஷனில் உருவாக்கப்பட்டது. அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் ஒரு முக்கியமான ஒரு 7 டார்கெட்ஸ் வந்து இதில் வந்து முக்கியத்துவம் பெறுது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா டிசாஸ்டர் மூலியமாக மார்ட்டாலிட்டி 2030 பெரிய லெவலில் ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆகிற அந்த நம்பர் சிவியாரிட்டியை வந்து குறைக்கணும். எக்கனாமிக் லாஸஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும். அண்டு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் நேஷ்னல் லோக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் பை 2020. அப்பார்ட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் பை 2030 பெரிய லெவலில் கொண்டு வரணும். அண்ட் அதர்ஸ் ஒன்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் ஓவரால் இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது வந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015. ஸோ அதுவும் வந்து இதோட லிங்க் ஆகிற மாதிரியான கான்செப்ட் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நவ் யூ நோ தட் வாட் ஆர் திஸ் யோகோஹாமா ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே பார்த்துட்டோம். Okay, so the first major criticism is it seems to be top down. It is authoritative. It not emphasize the local communities அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ செகண்ட் முக்கியமான திங் வாட் ஷீ இஸ் மென்ஷனிங் அதாவது ஹசார்டு, ரெசிலியன்ஸ் அண்ட் வல்னரபிலிட்டி இதை டிஃபைன் பண்ணியிருக்கிற விதம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மெக்கானிக்கல் வேல இருக்குது. ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இல்லை. அகெயின் த ரோல் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டிஸை வந்து பெரிய லெவலில் எம்ஃபசைஸ் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோன் ஐலா இன் 2009 எங்கன்னா சுந்தர்பனில் வந்த சைக்ளோன், அது போக கேடர்நாத் கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் ஆஃப் 2013. கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட் அப்படின்னா இப்போது மேலே ஒரு பெரிய பனிமலை இருக்குது அப்படின்னா அதில் சின்ன சின்ன பனி அப்படியே உருகி அப்படியே கிளேஷியர் ஃப்ளோ மேலேருந்து கீழே மூவ் ஆகும்போது அங்கங்கே குழி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த குழியில் வந்து மேலேருந்து வடிஞ்சு வரக்கூடிய பனிக்கட்டிகள் வந்து அதில் தேங்கி அப்படியே வந்து ஒரு சின்ன ஒரு லேக்கை ஃபுல்லாக வந்து ஒரு குழியில் உங்களுக்கு ஃபுல்லாக கிளேஷியர்ஸ் வந்து ஃபில்லப் ஆகியிருக்கும். ஸோ எப்போ வந்து சம்மர் டைமில் வந்து சன்னோ இல்லை சன் வரும்போது அந்த இடம் கொஞ்சம் வார்ம் ஆகி அந்த லேக் மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த பட்டு வந்து உடையிடும். அதோடைய முகாந்திரம் வந்து உடையும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிளேஷியர்ஸ் எல்லாமே உருகி வாட்டர் ரெடியாக இருக்கும். ஸோ எல்லாமே மொத்தமாக வந்து விடும். இது வந்து சிங்கிள் லேக் மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடையாது. லேக்ஸ் ஆஃப் சின்ன சின்னதாக குழிகள் அங்கே இருக்கும். ஸோ எல்லாமே மொத்தமாக ஒரே இடத்துல அந்த வாட்டர்லாம் அப்படியே மொத்தமாக கீழே நோக்கி ஓடி டவுன் ஸ்ட்ரீமாக வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அதுதான் அந்த கிளேஷியர் ஃப்ளட் அப்படிங்கிறது. ஸோ உத்தரகாண்ட் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷில் அதிகமாக இதன் மூலியமாக ஃப்ளட் வரும். ஸோ தென் கேரளா ஃப்ளட் இன் 2008 இது எல்லாத்துலேயுமே
இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸோ இல்லை கோஸ்ட் கார்டோ போகிறதுக்கு பிஃபோரே அங்கே உள்ள லோக்கல் கம்யூனிட்டிலாம் ஃபுல்லாக அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் தேர்ட் பாயிண்ட் வந்து இன்டர்செக்ஷனல் டிஸ்கிரிமினேஷன் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் உமன், டிசேபிள்ஸ் அண்ட் எல்ஜிபிடிக்யூ இவங்க ரிலேட்டடான முக்கியத்துவத்தை வந்து பெரிய லெவலில் அதில் கொண்டு வரல. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா அதாவது டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் இல்லை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகிறாங்க அப்படிங்கிறத எவால்வேட் பண்ணுறதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எவால்வேஷன் எதுவுமே இவங்க மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற மீன் பண்ணியிருப்பாங்க. இதனால் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தென் லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க என்ன கேட்காங்க அப்படின்னா, ஸோ அப்போது இந்த மேன்மேட் காசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசாஸ்டர் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் அண்டு மேன்மேட் ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ மேன்மேட் காசஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு எதுக்காக இருக்குது தேவையில்லாமல்? ஸோ இது வந்து லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டடாக கிடையாது. ஸோ அப்போ அங்கே எதுக்கு அந்த ஸ்டேட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை வந்து நீங்கள் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் வந்து உள்ளே கொண்டு வரீங்க? அப்போ அவர் தேவையில்லை, லா அண்ட் ஆர்டர் தேவையில்லைன்னா பின்னதுக்கு அவர் உள்ளே வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. தென் அக்கௌண்டபிலிட்டி ரிலேட்டடாக செக்ஷன் 12 and 13 இது இட் ஃபிக்ஸஸ் மினிமல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரிலீஃப் ஃபார் டிசாஸ்டர் விக்டிம்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ். ஸோ இதை வந்து இப்போ ஒமிட் பண்ணுறாங்க இந்த செக்ஷன் 12 and 13. ஆல்சோ செக்ஷன் 19 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த மினிமம் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆஃப் ரிலீஃபில் எந்த கைட்லைன்ஸ் என்ன மாதிரி டேரக்ஷனில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் அதையும் ரிமூவ் பண்ணுறாங்க. இவங்க இதை ஏன் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது டிசாஸ்டர் வரும்போது இந்த ஆர்ஃபன்ஸு, ஹோம்லெஸ் பீப்புள் அண்ட் அதர் வல்னரபிள் செக்ஷன்ஸுக்கு நிவாரணம் வழங்குறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து இது கீழே தான் வருது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபர்தராக ஸோ டிஎம்ஏ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அதில் சில மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் இதில் செக்ஷன் 35(2)B அண்ட் செக்ஷன் 35(2)D இதை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் ஒன்றா சேர்க்குறது, இன்டகிரேஷன் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் ஆஃப் பிளான்ஸ், இதுக்கான ஒரு மேண்டேட்டையும் இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. இப்போது ஸ்டேட் எலெக்ஷன் கமிட்டி அப்போ நோ லாங்கர் வந்து இந்த மாதிரியான பிளான்ஸ் எதுவுமே மேக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது போக கவர்னன்ஸ் மெக்கானிசம்லேயும் பெரிய லூப் ஹோல்ஸ் இருக்குது. பிகாஸ் அஸ் ஆல்ரெடி செட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்டுக்கான எந்த விதமான அவென்யூஸும் இல்லை. இன்னும் ரொம்ப முக்கியமாக ஸ்பீசிஸும், அதாவது மிருகங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த டிசாஸ்டர்ஸ்னால் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர் டேரக்ஷன்ஸ் எதுவுமே, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எதுவுமே இல்லை இதில். அண்ட் இது போக ஏபிசி ஆக்ட், இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஆக்ட் 2023, ஸோ அதுக்கு கீழே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி டிடிஎம்ஏ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான எந்த விதமான ஒரு அவென்யூஸும் நீங்கள் கொடுக்கல. பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ எசென்ஷியல் தி டிடிஎம்ஏ ஹேவ் டு இன்வால்வ் இன் டு திஸ் சச் ரிஸ்க் ரிடக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் தோஸ் ஆக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த கேப் வந்து ஃபில்அப் பண்ணப்படலை. தென் அப்பார்ட் ஒரு நியூ பாடி அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. தேவையே இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி முனிசிபல் கார்பரேஷன் இஸ் டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அப்போ எதுக்கு இந்த பர்டிகுலர் நியூ பாடி வந்து எந்த வேலை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது போக வேர்ல்டு என்கேஜ்மெண்ட், வேர்ல்டு இன்டராக்ஷன், கோஆர்டினேஷன் இதுலேயும் வந்து பெரிய லெவலில் நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்கில் எதுவுமே அந்த மேலே சொன்ன இன்டர்நேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க் எதையுமே நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வரல. அட்லீஸ்ட் நீங்கள் இந்த சால்க் அக்ரிமெண்ட் ஆன் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டு நேச்சுரல் டிசாஸ்டர் 2011 அதையாவது உள்ளே கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்க்கு மெயின்ஸ் கொஸ்டினில் உங்களுக்கு வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். பட் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து வில் கெட் ரீடிஃபைன்ட். கம்ப்ளீட்டாக ஆக்டாக பாஸ் ஆகும்போது என்ன ஃபியூச்சர்ஸ் வருதோ அதுதான் ஃபைனல். இது வந்து கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது தான். ஓகே, இது போக இந்த டிசாஸ்டர் இன்டர்நேஷ்னல் வைஸ் பார்த்திங்கன்னா இன்சார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ரெஸ்கியூ அட்வைசரி குரூப். இது யூஎன் கீழே வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ஃபுல்லாக இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ரிலேட்டடாக இன்டர்நேஷ்னல் வைஸ் வந்து ஒரு பெரிய கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இது போக பிம்ஸ்டெக்கோடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃப்ளட் ரெஸ்கியூ எக்ஸசைஸ் 2020 ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் சில ப்ராக்டிசஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் கொண்டு வரலாம்.
Okay, next major, we'll look over the case study. It's very interesting and very important for article. Disaster management பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் கண்டிப்பாக தெரியும். ஒரு டிசாஸ்டரில் என்னென்ன ஸ்டெப்ஸ் முக்கியமாக எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸை பார்க்கும்போது தெரியும். ஓகே, ஸோ இதில் அதாவது இமிடியேட் மெஷர்ஸ் அண்ட் லாங் டேர்ம் மெஷர்ஸ்ன்னு 2 ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போது நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 187.9 கிலோமீட்டர் லாங் கோஸ்ட் லைன்ஸில் ஒரு 73 ஹேபிடேஷன் இருந்ததாகும். அந்த டைமில் இந்த சுனாமிக்கான இயர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அண்ட் எக்யூப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து எக்யூப்டான். ஸோ இந்த ஒரு கட்டத்தில் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஆக்டிவிட்டீஸாக தான் பார்க்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளை வச்சு அவங்க வந்து அந்த ஆக்டிவிட்டியை வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஓகே, இது போக ரெவென்யூ, லோக்கல் பாடிஸ், ஹெல்த், போலீஸ், பப்ளிக் ஒர்க் அண்ட் ஃபிஷரிஸ், ஸோ எல்லாத்தையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி அந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு இமிடியேட் ரெஸ்கியூ அப்படிங்கிற ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Then later Indian Army, Indian Navy, police and fire services இவங்களும் சேர்ந்து உள்ள வந்து ஆக்டிவாக ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் you need to coordinate all the forces. That's the first point. And second is அந்த டிசாஸ்டரில் இறந்துருப்பாங்க நிறைய பேர். அவங்களுடைய பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்கான மேஜர் ஸ்டெப்ஸ் இனிஷியேட் பண்ணணும். அண்ட் இது போக டிசீஸ் பரவாமல் இருக்கிறதுக்கு இனாக்குலண்ட் நிறைய அந்த ப்ளீச்சிங் பவுடர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும். தென் அப்பார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை, ரோட் கனெக்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து திரும்பி கொண்டு வரக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் ஓவர் 13,000 டெம்பரரி ஷெல்டர்ஸ், பீப்புள் அங்கேருந்து மாற்றி வைக்கிறதுக்கு டெம்பரரி ஷெல்டர்ஸும் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இது போக கவர்மெண்ட் வந்து சில எப்போதும் நடைமுறைக்கு உள்ள ஒரு சட்டத்தை சில ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணி அந்த நடைமுறைக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா த ஆத்தர் ஹேஸ் டிஸ்கிரைப் தட் என்ன அப்படின்னா இவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இன்சார்ஜாக இருக்கும்போது அந்த பாடி நிறைய வந்துடுச்சு. ஸோ அதை வந்து ஸ்பீடாக வந்து பீப்புள் கையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த போஸ்ட்பானம் அப்படிங்கிற ரெகுலர் ப்ரொசீஜரை வந்து பைபாஸ் பண்ணாங்க வித் த அக்செப்டன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அந்த ரெக்கமெண்டேஷன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ அப்போ டிசாஸ்டர் இமிடியேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் லைன் அப் பண்ணிக்கணும். தென் ரீஹேபிலிட்டேஷன் அண்ட் ரெக்கவரி எஃபர்ட். ஸோ ஃபஸ்ட்டு இமிடியேட் ரெஸ்கியூ, தென் ரீஹேபிலிட்டேஷன் அண்ட் ரெக்கவரி எஃபர்ட். இந்த ரீஹேபிலிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ் நம்ம ஆல்ரெடி எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸ்லையும் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதில் உள்ள ஃபியூச்சர்ஸ், ஸோ நம்ம என்ன மாதிரியான இதெல்லாம் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்யூனிட்டிஸோடைய அவங்க இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸ் அதோடைய ரெசிலியன்ஸை வந்து அதை ஸ்ட்ராங்னஸை வந்து என்ஷோர் பண்ணணும் பை கன்ஸ்ட்ரக்டிங் மோர் நம்பர் ஆஃப் மல்டி ஹசார்ட் ரெசிஸ்டன்ட் ஹோம்ஸ். எவ்வளோ புயல் வந்தாலும் தாங்க மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ட் ஹோம்ஸ் ஓவர் 55,000 வந்து அப்போ பில்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் அந்த ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணணும் இன்கேஸ் அந்த பில்டிங் ஏதாவது ஆச்சு. இப்போ ஹோம் இன்சூரன்ஸ் எடுக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த பில்டிங்க்கு வந்து செப்பரேட்டாக ஒரு இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸோட லிங்க் பண்ணுறாங்க. இது தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க த்ரூ அங்கன்வாடி சென்டர், ஸ்கூல்ஸ் அண்ட் கம்யூனிட்டியோடைய பார்ட்டிசிபேஷன் கூட. அடுத்த ஸ்டெப்பாக அவங்களுக்கான லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டினா இப்போ ஃபிஷரிஸ் அப்படின்னா அவங்களுடைய கட்டுமரம் எல்லாமே உடஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து திருப்பி ரீஃபர்னிஷ் பண்ணி அவங்க கையில் கொடுக்குறாரு. ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், இப்போ ஃபார் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு இவங்க மூலியமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை நிறைய ப்ரொமோட் பண்ணுறது. தென் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ், தட் இஸ் டிசாஸ்டர் ரிலேட்டடான இப்போது நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செப்பரேட்டாக படிக்கும் இல்லையா சிவில் சர்வீஸில். ஸோ அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். அவங்களுக்கான அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது. தென் அப்போட கோஸ்டல் டிஃபென்ஸு, அதாவது அந்த சீவால் க்ரியேட் பண்ணுற ஃபோர்ட்டிஃபைட் சீவால், அதாவது சிவில் மாதிரி எழுப்பலாம். அல்லது ஷெல்டர் பில்டு, பிளான்டேஷன் கவர்ஸ் மூலியமாக. இப்போ நீங்கள் நிறைய கோஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் வந்து வரிசையாக வச்சுருப்பாங்க. ஸோ தட் மண்ணரிப்பை வந்து அது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
Okay, then vulnerability reduction projects with the assistance of World Bank மூலியமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. Then apart psychological support through providing counseling services. Okay, இது போக ரொம்ப முக்கியமாக NGO and government-உடைய என்கேஜ்மெண்ட் கொலாபரேஷனை வந்து அதிகப்படுத்துறது. ஸோ ஒன்ஸ் NGOs and the voluntary civil society organization உள்ளே வரும்போது அந்த டிசாஸ்டரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க மேலே விடுறதுனால தே பிகம் அ ஓனர் ஃபார் த ஓவரால் திஸ் ரெக்கவரி ஆப்ரேஷனில். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் வல்னரபிள்ஸ் அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன், உமன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இண்டிவிஜுவல், இவங்க எல்லாத்தையுமே வந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது. இது எல்லாமே ஷார்ட் டைம். ஸோ இமிடியேட் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ரெஸ்கியூவில் கோஆர்டினேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ், இம்மிடியேட்டாக லோக்கல் கம்யூனிட்டி, அது போக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அண்ட் எவ்ரி ஒன், அண்ட் லேட்டர் ஆர்மி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் உள்ள வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் இப்போது தென் ரீஹேபிலிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹவுசஸ் பில்ட் பண்ணி கொடுக்கணும். தென் அவங்களுடைய ஓவரால் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி, லைஃப் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணோம், அதுக்கு இன்சூரன்ஸ் ஃபார் ஹவுசஸ் அண்ட் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி, அல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்கில் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் அவேர்னஸ், தென் வல்னரபிள் NGO கவர்மெண்ட் கொலாபரேஷன் அதிகப்படுத்தணும். கோஸ்டல் அந்த ஏரியாவில் டிஃபென்ஸை வந்து கொண்டு வரணும், பெட்டர் வால்ஸ், இது எல்லாமே வந்து மேஜர். தென் லாங் டேர்ம் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ப்ராப்பர் பிளானிங், ஒரு லாங் டேர்ம் பிளான் வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக அந்த ரீஜன் வந்து ஃபியூச்சர் டிசாஸ்டருக்கு வந்து ரெடியாக இருக்கணும். அப்படிங்கிற நம்ம கோஸ்டல் டிஃபென்ஸ் மெஷர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து லாங் டேர்மாக பிளான் பண்ணி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். Then we'll be talking about the disaster and the risk insurance அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ ஹவுசஸ் எல்லாத்துக்குமே இப்போ பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, கிராப் இன்சூரன்ஸ், ஸோ அது மட்டும் அல்லாது நீங்கள் வந்து இதுக்கும் வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் தர்பை இது அவ்வளோத்தையும் மைண்டில் வச்சு தெர் வாஸ் ஆக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு இல்லை NDMA அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணப்படுது. ஸோ இது வந்து ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸை வந்து பெரிய லெவலில் எம்பவர் பண்ணுது இந்த டிசாஸ்டர்ஸை மேனேஜ் பண்ணுறதுல. இது கூட லோக்கல் நீட்ஸ் அண்ட் கவரிங் ஆல் ஃபேஸ் ஆஃப் டிசாஸ்டர் எல்லாமே வந்து இந்த ஓவரால் சைக்கிள், டிசாஸ்டர் சைக்கிளை ஸ்டேட்டே வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அத்தாரிட்டி வந்து கொடுக்கப்படுது. தென் ஆல்சோ ரெசிலியன்ஸ் மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் மூலியமாக அண்ட் அர்பன் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் இது மூலியமாக ஸ்டேட் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அண்ட் டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ITEWC அப்படிங்கிறத நம்ம 2007 வந்து we have built up a particular thing. இந்த ITECI அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் உங்களுக்கு இந்த சுனாமி இயர்லி வார்னிங் சிஸ்டம். இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத் அங்கே வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ வில் பி ஹேவிங் திஸ் GIS மேப்பிங். ஓகே, இது கூட ஜெமினி அப்படிங்கிற இன்னொரு சிஸ்டமும் வந்து செப்பரேட்டாக இருக்குது. இந்த ஜெமினி பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கூட ஒர்க் ஆகக்கூடியது. இல்லை ககன் எனேபிள்ட் மெரைனஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் நேவிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெமினி சிஸ்டம். இது என்னென்னா ஒரு 10 to 12 கிலோமீட்டர் வரைக்கும் கோஸ்டல் ரீஜனுக்குள்ளே படகு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷனில் இமிடியேட்டான மெசேஜஸ், வார்னிங் எல்லாமே வந்து சென்ட் பண்ணக்கூடியது. இதுதான் இந்த திங். அது மாதிரி AI ட்ரிவன் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராப்பராக இப்போலாம் வந்து மழை எவ்வளோ வருது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியுது இல்லையா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ இது வந்து ப்ரிப்பேர்னஸ்க்கு. வேறு போஸ்ட் டிசாஸ்டருக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தட் இஸ் PDNA, தட் இஸ் போஸ்ட் டிசாஸ்டர் நீட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதையும் ஆத்தரில் பேசியிருக்காங்க. ஸோ குளோபல் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதில் பெஸ்ட் ப்ராக்டிசஸை நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஹைட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய லெவலில் காம்ப்ரிஹென்சிவ் ஆனால் ஒரு பாலிசி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி கிடையாது. 2010 எர்த்குவேக்கில் பெரிய லெவலில் அவங்க அவதிப்பட்டாங்க. பட் சில்லே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க பெரிய லெவலில் வந்து ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. அண்ட் ஜப்பான் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீஎம்டிவ் மெஷர்ஸ் அப்படிங்கிறது இப்போ நார்மலாக ஒவ்வொரு டிசாஸ்டர் வர என்ன ப்ரிப்பேர்னஸ் பண்ணுவாங்களோ அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரானரியாக வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் முன்னெடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரிஸ்க் ரிடக்ஷன், ஸ்ட்ரிக்டாக பில்டிங் கோட்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கோஸ்டல் ரீஜனில் இப்போது கோஸ்டல் சென்சிட்டிவ் ஜோன்ஸுன்னு தனியாக இருக்குது.
கோஸ்டல் எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்தந்த எவ்வளோ அதில் ஒரு 3 கேட்டகரி இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வந்து இந்த ரெசார்ட் ஹோட்டல்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹவு வி கேன் பிரிங் அவுட் அ பெட்டர் திங். சி இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் இன்றைக்குள்ள ஓவரால் திங் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை ஒரு டாப் டு டவுன் நம்ம ஃபுல்லாகவே பார்க்கும். ஸோ திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு இதுதான் உங்களுக்கு மேஜர் கண்டென்ட்ஸ் அண்ட் எஸ்பெஷலி திஸ் கேஸ் ஸ்டடி, நாகப்பட்டினம் கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறது அப்படியே வந்து ரியாலிட்டியில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஆத்தர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருக்கிறதுனால இட் வில் பி மோர் லைவ்லி அண்ட் யூ கேன் யூஸ் திஸ் இன் எனி ஆஃப் த கேஸ் ஸ்டடீஸ். ஈவன் இன் எத்திக்ஸில் கூட உங்களுக்கு சில டிசிஷன் மேக்கிங் கொஷின்ஸ் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு சிச்சுவேஷன் பேஸில் கேட்பாங்க. ஸோ எத்திக்ஸு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயும் லிங்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த ஏரியாவும் பார்த்துக்கோங்க. தென் அனதர் மேஜர் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், அதாவது ஓவரால் டிசாஸ்டர் குளோபல் டிசாஸ்டர்லேருந்து ஒரு 6 முக்கியமான லெசன்ஸ் வந்து ஆத்தர் 6 முக்கியமான ஏரியா ஹேட் டு ஃபோக்கஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத ஆத்தர் வந்து பேசுவார். திஸ் ஆர்டிகல் இஸ் வெரி வெரி குட். ஸோ யூ கேன் கெட் அ மோர் இன்சைட் இன்டு த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். லெட்ஸ் see. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது மேங்க்ரோவ் கவர் இன் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நம்ம மேங்க்ரோவ்ஸ் கவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஷ்ரிம்ப் ஃபார்மிங், இந்த இறால் பண்ணைகள் வைக்கிறதா இருக்கட்டும், அல்லது வுட் அண்டு இந்த பயோஃபியூவல்ஸ்க்காக மரங்களை மேங்க்ரோவ்ஸில் வந்து வெட்டுறதா இருக்கட்டும், இது போக டூரிசம், இந்த காரணங்கள்னால மேங்க்ரோவ்ஸ் வந்து அழிந்து கொண்டே வருது. நம்ம இந்த மேங்க்ரோவ்ஸை அழிச்சிட்டு இப்போது நம்ம கோஸ்டல் டிஃபென்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த சுவர் கட்டுறது, பிளான்டேஷன் வைக்கிறது, நம்ம மேங்க்ரோவை அழிச்சிட்டு இந்த மாதிரியெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற பிரிக்ஸ் அண்டு மோட்டார் இதை வச்சு சுவர்லாம் கட்டும்போது என்னாகும் அப்படின்னா அது பீப்புளுக்கு டிசாஸ்டர் டைமில் ப்ராப்ளம் வர்றதுக்கான சிச்சுவேஷனை அதிகப்படுது. பிகாஸ் டிசாஸ்டரில் வந்து உங்களுக்கு அந்த கல் மண் எல்லாம் அடிச்சுட்டு வந்துச்சு அப்படின்னா தட் வில் யாரை போய் அடிக்கும் அப்படின்னா நார்மல் ஹியூமன் பீயிங் தான் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ தட்ஸ் அ மேஜர் ப்ராப்ளம் ஆத்தர். அதாவது நேச்சுரலை விட்டு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் போனீங்கன்னா தட்ஸ் ஆல்சோ ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்லிப்பார். அண்ட் செகண்ட் தட்ஸ் அ ஃபஸ்ட் ப்ராப்ளம் வி ஹேவ் மிஸ்ட். செகண்ட் திங் இஸ், அதாவது பீச் இந்த கோஸ்டல் ரீஜன் அப்படிங்கிறது மஸ்ட் பி அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கணும், ஒரு காமனான ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். ப்ரைவேட் கையில் கொடுக்கக்கூடாது. ப்ரைவேட் கையில் போச்சுன்னா அது வந்து பெரிய லெவலில் டிவாஸ்டேஷனை வந்து கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தாய்லாந்து கொடுத்துருப்பாரு, அங்கே கோஸ்டல் எல்லாமே ப்ரைவேட்டில் 1980s அண்ட் 90s கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதில் நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் லெஷர் ஆக்டிவிட்டீஸ், ஈவன் டே பை டே பார்த்திங்கன்னா செக்ஸ் இண்டஸ்ட்ரி அங்கே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் குளோபலில் ஒரு பெரிய ரெசெஷன் வரும்போது இந்த டூரிசம் செக்டர் பெரிய லெவலில் அடிவாங்குது. ஸோ பெரிய லெவலில் இந்த எக்கனாமி எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ குளோபல் ஃப்ளக்சுவேஷனுக்கு இந்த மாதிரியான ப்ரைவேட் கையில் கொடுத்தோன்னா தட் வில் கிரியேட் மோர் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தென் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், அதாவது இந்த ஓவரால் ரிஸ்க்கு ரீஹாபிலிட்டேஷன் ரெஸ்கியூ இந்த மெஷர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேஜர்லி பெனிஃபிட்டிங் அசட் ஓனர்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் வந்து இது பெனிஃபிட் பண்ணுது. அண்ட் அப்பார்ட் லோக்கல், அதாவது லோக்கல் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக எது ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபாரின் மார்க்கெட் அவுட் சைடில் இருந்து, பிகாஸ் அங்கே சர்டன் ப்ராடக்ட்ஸ் டிமாண்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சி போயிடும். ஸோ டிமாண்ட் இருக்கும் பட் ப்ராடக்ட் எதுவுமே இருக்காது, ப்ரொடக்ஷன் இருக்காது. ஸோ வெளியிலேருந்து மார்க்கெட் வந்து உள்ளே கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் லோக்கல் ப்ரொடக்ஷன் ஃபர்தராக வந்து என்ஹான்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நார்மலாக இந்த கட்டுமரம் யூஸ் பண்ணி இப்போ மீன் பிடிச்சிட்டு வர்றது விச் இஸ் வெரி எக்கலாஜிக்கல். அதாவது இப்போ மோட்டர் போட், மெக்கனைஸ்டு மோட்டர் போட் மூலியமாக நம்ம போயிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பெரிய இந்த ட்ரால் நெட்டு யூஸ் பண்ணி ஃபிஷிங்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய எக்கலாஜிக்கல் டேமேஜஸை வந்து அது க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அந்த ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷனுக்குள்ளே போயிடுது. பிகாஸ் இங்கே உள்ள டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் அடி வாங்கிடுது. ஸோ இதை வந்து பெரிய லெவலில் எந்த ஸ்டடீஸும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இன்இக்வாலிட்டிஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே வருது. சோசியல் ஸ்ட்ரக்சர், ஸோ டிசாஸ்டரில் அதிகமாக யார் பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த வல்னரபிள் குரூப்ஸ் தான். தே ஹவ் பீன் இன்ஜஸ்டிஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் இந்த சொசைட்டி கம்ப்ளீட்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சி சுனாமி அஃபெக்டட் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த சோசியல் டிவிஷன் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து காணப்படுறது, எஸ்பெஷலி ஆன் ஆக்சஸிங் தி ரிலீஃப் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆத்தர் மீன் பண்ணியிருக்காங்க. தென் அப்பார்ட் தாய்லாண்டில் பார்த்திங்கன்னா பர்மிஷ் ஆர் லாவோஸோடைய மைக்ரண்ட்ஸ், இங்கேருந்து போன மைக்ரண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக சஃபர் ஆகிறாங்க இன் சர்டன் டிசாஸ்டர்ஸில்.
ஈவன் தோ அவங்க இன்ஜூர்டாக இருந்தாலுமே கூட மெடிக்கல் நீடே வேணும், பட் ஆனால் அரெஸ்ட் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் they are not going seeking for it. And ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ் மைனாரிட்டிஸ், ஸோ இவங்களும் வந்து டிசாஸ்டர் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பெரிய லெவலில் இந்த ரிலீஃப் அசிஸ்டன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படுறதில்ல, ஐ மீன் அவங்களுக்கு போய் ரீச் அவுட் ஆகுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருப்பார். தென் இந்த டேமேஜ் அசஸ்மெண்ட்டு, பெரிய பெரிய டேமேஜ்லாம் ஆயிருக்கு, அதை ரிலீஃப் கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெட்டர் ஆஃப் செக்மெண்ட்டுக்கு தான் சப்போர்ட் ஆகிருக்கே தவிர லேமனுக்கு ரொம்ப புவர் பீப்புள் வல்னரபிள் செக்ஷனுக்கு வந்து அது போய் சேர்றதே கிடையாது. அதே மாதிரி சில இடங்களில் ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுறது, அதாவது 10 ரூபா அடி வாங்கியிருக்கும் இந்த டிசாஸ்டரில் நமக்கு, பட் ஆனால் 1 ரூபா வந்து கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்கும். இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அதில் டிஸ்கஸ் பண்ணிப்பேன். தென் மோரோவர் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் பாலிசிஸ் வந்து இல்லை. எஸ்பெஷலி இந்தியாவில் ஃபிஷ்ஷிங் பார்த்திங்கன்னா உமன் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டால்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல இருந்து அதர் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து உமன் தான் அதிகமாக ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் தே ஹேவ் சர்டன் அசட்ஸ் ரிலேட்டட் டு தட். இப்போ ஒரு கடை வச்சுருக்காங்கன்னா அந்த கடைக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அசட். பட் நார்மலாக இந்த ரிலீஃப் பேக்கேஜஸ் எல்லாமே கொடுக்கும்போது அந்த பஞ்சாயத்து வந்து ஒரு லிஸ்ட் அவுட் ரெடி பண்ணி கொடுக்காங்க பெனிஃபிஷியரிஸை. அதில் வந்து உமன் ஸ்பெசிஃபிக்காக இருக்க மாட்டேங்குது, தட் இஸ் மென் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கிறதுனால உமனுக்கு வந்து அதோடைய எந்த விதமான பெனிஃபிட் போய் சேர்றது கிடையாது. மோரோவர் இந்த இப்போ விடோ உமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐடி கார்டு வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணாததுனால அவங்க இந்த ரிலீஃப் மெஷர்ஸ்குள்ளேயே வர முடிய மாட்டேங்கி அப்படிங்கிறதையும் ஆத்தரில் மீன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ ஒரு ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சோசியல் இன்க்ளூசிவ் ஒரு அனாலிசிஸ் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதான். தென் ஃபைனலி த லாஸ்ட் ப்ராப்ளம் ஹேஸ் ஐடென்டிஃபைட் இஸ், அதாவது லோக்கல் கம்யூனிட்டி அவங்களுடைய ப்ராக்டிசஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் கல்ச்சருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். வேறஸ் சுனாமி அந்த ரிலீஃப் ஆப்ரேஷன் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அதாவது அதர் பீப்புள் அவங்களுடைய ஓன் ஐடியாலஜி அபவுட் டெமோக்ரஸி அதை தான் முன்னிலைப்படுத்தி அவங்கள இன்ஜெக்ட் பண்ணுறாங்களே தவிர அவங்கவுங்களுடைய பேசிக் அந்த இடத்துக்கு தேவையான விஷயத்தை வந்து முன்னுரிமை கொடுத்து இது பண்ணுறதில்ல. ஸோ இதனால் அந்த பீப்புள் பிகம் டிபெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் வந்து மீன் பண்ணியிருப்பாங்க. சி ஓவரால் இட்ஸ் அ வெரி குட் ஆர்டிக்கல், யூ கேன் கெட் லாட் ஆஃப் இன்சைட் ஓவர் திஸ் திங். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சேம் அனதர் கேஸ் ஸ்டடி தான். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த போஸ்ட்மார்டம் பற்றி சொல்லியிருப்பாங்க. பார்ட் தட்ஸ் இட், தட்ஸ் நோ மச். கடலூர் அங்கே நடந்த டிசாஸ்டரை பற்றி பேசியிருப்பாங்க, அவ்வளோதான். அனதர் ஒன் இஸ் என்கேஜிங் செலிப்ரிட்டிஸ். ஸோ அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செலிப்ரிட்டிஸ் நிறைய பேரை வந்து இதில் வந்து இந்த ரிலீஃப் கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்களே, அதன் மூலியமாகவும் நிறைய ஃபண்டு வந்து நமக்கு கலெக்ட் ஆகும். ஸோ அவங்களையும் கோஆர்டினேட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். பட் ஆனால் அந்த லைனப் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. I think hope you people are done with all these things. Okay, next page line in 14 minutes actually have to reduce it as early as possible. Okay, so இதில் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசில் இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுலேயும் முக்கியத்துவம் பெற்றது பெண்களுக்கு வந்து இந்த உதவித்தொகை கொடுக்குறது. ஸோ இதில் மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ் பார்த்திங்கன்னா தட் இஸ் லட்கி பஹின் அண்ட் லட்கி பெஹ்னா ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது போக தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அண்ட் ஏஏபி டெல்லியிலையும் பார்த்திங்கன்னா அவங்களும் 2100 வந்து முக்கியமந்திரி மகிழா சம்மன் யோஜனா அப்படிங்கிற மூலிமா கொண்டு வராங்க. ஸோ ஆல் டுகெதர் எல்லாமே இதை கொடுக்கறதுனால உமன் இன் த ஃபேமிலி தே வில் கெட் ஃபினான்ஷியலி எம்பவர்ட், தெர் இஸ் நோ டவுட் ஆன் தேட். பட் இது வந்து வெல்ஃபேர் கொண்டு வந்துடுறா அப்படிங்கிறது தான் இங்கே இப்போ கொஷின். ஸோ இப்போ மகாராஷ்டிரா பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வெல் டெவலப்டு ஸ்டேட்டு, இண்டஸ்ட்ரீஸ் வைஸ் வந்து கொஞ்சம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு. பட் ஆனால் அங்கே கடந்த டிகேடாகவே வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் க்ரோத் வந்து ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. வேறு மத்திய பிரதேஷ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப புவரான ஸ்டேட்டு, அங்கேயும் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டாக்னண்ட்டாக, பெரிய லெவலில் எம்ப்ளாய்மெண்ட் அதுவுமே இல்லை. ஸோ இப்போ கவர்மெண்ட்டுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் இதில் இருக்கணும். ஜஸ்ட்டு ஃபண்டு கொடுக்கறதுனால மட்டும் நம்மளால் கம்ப்ளீட் அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத அட்டைன் பண்ண முடியாது. அது வந்து வெல்ஃபேரை வந்து ரீப்ளேஸ் பண்ணாது அப்படிங்கிறது தான் ஓவராலாக இந்த ஆர்டிக்கிளோடைய க்ரக்ஸு. தென் கீ பார்ட்னர்ஷிப்பு. ஸோ இதில் குவைத் அண்ட் இந்தியா நம்ம ஆல்ரெடி ஒரு ஹிந்து எடிட்டோரியல் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தட் இஸ்
ஸோ அதில் வந்து 1961 வரைக்கும் இந்தியன் ருப்பி வந்து லீகல் டெண்டராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் அப்பார்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் 1981 லாஸ்ட் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் குவைத்துக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிறதும். இந்தியன் எக்ஸ்பேட்ரியேட் இன் குவைத் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25%, கிட்டத்தட்ட அவங்களோட 6 மில்லியன் பாப்புலேஷனும் 1 மில்லியன் இந்தியன் சைட்லேருந்து தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். இப்போது இந்த மீட்டில் என்னென்ன MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்ன சைன் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், ரெண்டாவது பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அங்கே உள்ள ஹையஸ்ட் ஆனர் அவார்டு, தட் இஸ் முபாரக் அல் கபீர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் நிறைய க்ரைசிஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது இஸ்ரேல், லெபனான், தென் தட் இஸ் சிரியாவுடைய ப்ராப்ளம், தென் ஏமன், இந்த ஹவுதீஸ், தென் ஹமாஸ், ஹெஸ்புல்லா, இந்த மாதிரியான ஓவரால் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருக்குது. ஸோ இந்தியா கேன், பிகாஸ் மேஜர் பவர்ஸ் US அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் as well as ரஷ்யா, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வெரி பிஸி வித் த உக்ரைன் அண்ட் திஸ் வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸ். ஸோ அப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்தியா கேன் யூட்டிலைஸ் இட் மோர் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் இந்தியா ஆல்ரெடி வந்து ஒரு 2 மேஜர் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், வி கேனாட் ஸ்கிப் திஸ். I2U2 அண்ட் IMEC அப்படிங்கிறது. I2U2 அப்படிங்கிறது தட் இஸ் இந்தியா, இஸ்ரேல், U2 அப்படிங்கிறது UAE அண்ட் US. இது நாலும் சேர்ந்த ஒரு வெஸ்ட் ஏஷியன் குரூப்பிங் தான் இந்த I2U2 அப்படிங்கிறது 2021 வந்து கொண்டு வரப்பட்டது. ஆஃப்டர் ஆப்ரஹாம் அக்கார்டு சைன் பண்ணக்கப்புறம், ஆப்ரஹாம் அக்கார்டு பார்த்திங்கன்னா UAEயோடைய மீடியேஷனில் வெஸ்ட் ஏஷியாவும் இவங்க இஸ்ரேலும் சைன் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் இஸ்ரேலில் வந்து டிப்ளமேட்டிக்காக யாருமே வந்து ஒரு நேஷனை வந்து அங்கீகரிக்கலை வெஸ்ட் ஏஷியாவில். ஸோ இதுக்கான ஒரு மேஜர் சேஞ்ச் ஓவர் வந்து UAEயோடைய இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட் மூலியமாக தான். ஸோ அப்போ அதை தொடர்ந்து இந்த I2U2 அப்படிங்கிறது வந்து இங்கே இனிஷியேட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து மேரிடைம் செக்யூரிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இந்த பர்டிகுலர் குரூப் இங்கே வெஸ்ட் ஏஷியன் குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட் வந்து இங்கே பார்த்திங்க பசிபிக் இந்த ரீஜனில் பார்த்திங்கன்னா தட் இஸ் US, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் இந்தியா, இந்த 4 பேர் சேர்ந்து இருக்காங்க. ஸோ திஸ் ஆர் த வெரி மேஜர் அபவுட் I2U2. அண்ட் IMEC அப்படிங்கிறது இட் இஸ் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் காரிடர். 2023 தான் இந்த குரூப்பிங் கொண்டு வராங்க. G20 சமிட் நியூ டெல்லி நடந்தது. ஸோ அதில் சைன் பண்ணப்பட்டது. ஸோ இதில் வந்து PGIA அப்படிங்கிற ஒரு குரூப்பிங் இருக்குது, பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் இதில் மேஜர் என்னென்னா இட்ஸ் அ கனெக்டிவிட்டி தான். ஓகே, கனெக்டிவிட்டி வந்து இதில் 2 காரிடார் இருக்குது, ஈஸ்டர்ன் காரிடார் அண்ட் நார்த்தன் காரிடார். ஈஸ்டர்ன் அதாவது இந்தியாவில் இருந்து அரேபியன் கல்ஃபில் இருந்து யூரோப், அது வந்து நார்த்தன் காரிடார். ஸோ இது வந்து சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ஸை சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு கவுண்டர் ஆக்டராக அப்படின்னு பார்க்கலாம். இதில் முக்கியமான மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா, US, UAE, அப்பார்ட் சவுதி அரேபியாவில் இருக்காங்க, யூரோப்பியன் யூனியன், இட்டாலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இவங்களாம் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்கும். நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ தட் இஸ் ட்ரம்ப்போடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் இருக்கக்கூடிய இப்போது வரக்கூடிய ப்ராப்ளம் யூஎஸில் H1B விசா அப்படிங்கிறது. H1B விசா நார்மலி யார் கொடுப்பாங்க அப்படின்னா, அதாவது ஸ்கில்டு எம்ப்ளாயீஸை அவுட் சைட் யூஎஸில் இருந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ரோல்ஸ்க்காக ரெக்ரூட் கொடுக்கறது தான் இந்த H1B விசா அப்படிங்கிறது. ஸோ சென்னையை சேர்ந்த மிஸ்டர் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவரை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அட்வைசராக US கவர்மெண்ட்டுக்கு பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இப்போது ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். அதாவது இந்த இந்த க்ரீன் கார்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கேப்பை வந்து ரிமூவ் பண்ணுங்கள், ஸோ தட் ஸ்கில்டு இமிக்ரேஷனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி ஒரு வச்சுருக்காரு. எலான் மஸ்க் வந்து இப்போ மேஜர் US கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் கட் பண்ணுறதுக்காக, கவர்னன்ஸில் வந்து பெட்டர்மெண்ட் கொண்டு வரதுக்கான ஒரு டீம், ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவர் இந்த ரெக்கமெண்டேஷன் முன் வச்சுருக்கேன். அது ரிலேட்டடாக நிறைய கிரிட்டிசிசம் வந்திருக்கு. ஸோ ப்ளூபர்க் ரிப்போர்ட் பிரகாரம் இப்போது US born எம்ப்ளாயீஸ் இந்தியன் பேஸ்டு IT ஃபார்ம்ஸில் காக்னிஷன் டெக்னாலஜி சொல்யூஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ள சிட்டிசன்ஸ் வந்து ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது இந்த H1B ஒர்க்கர்ஸ்லாம் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்படுறாங்க, ஃபேவர் பண்ணப்படுறாங்க ஹை ஜாபுக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டும் பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் another case study is Tata Consultancy Services. ஸோ அங்கே யூஎஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் அவங்களும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன்ட்ட என்ன அக்யூஸ் பண்ணுறாங்கன்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து நடக்குது. அதிகமான இந்தியன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த H1B விசா கொடுக்கல, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் நடக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைடன் கவர்மெண்ட் இப்போது வெளியே போகிறாங்க. ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண நியூ ரூல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த H1B விசா ப்ராசஸை வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் F1 ஸ்டூடெண்ட் விசாலேருந்து H1B விசாவுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு அவென்யூ வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது பியூ ரிசர்ச் சென்டர் இதோடைய டேட்டா பிரகாரம் ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் தி US அடல்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இமிக்ரேஷனை சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 46% வேண்டான்னு அப்படியே இருக்கிற லெவல் ஓகேன்றாங்க. 22% வந்து ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2023 பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 1.2 மில்லியன் இமிக்ரெண்ட்ஸ் வந்து க்ரீன் கார்டு வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ ஜென்ரலி ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் அவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் தி நாட் சப்போர்ட் த இமிக்ரெண்ட்ஸ் பட் ட்ரம்ப்போடைய கவர்மெண்ட் ஆல்சோ அமெரிக்கன் ஃபஸ்ட்டுங்கிற நோஷன் தான் முன்னெடுப்பார். பட் ஸ்டில் இப்போ உள்ள நீட் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில்டு ஒர்க்கர், எஸ்டர்டே கூட ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம். அதில் வேரியஸ் கண்ட்ரீஸில் வந்து ஸ்கில் பேஸ்ட் லேபருக்கான நீடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியா எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ எல்லாமே நீங்கள் இன்டர்லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா ஆர்டிக்கலையும். ஸோ தட் யூ கேன் கெட் சம் மோர் இன்சைட் ஓவர் திஸ். ஓகே, தேங்க்யூ.